everyone, welcome to Mr. GTech Tamil. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ ஆப்பில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நிஃப்டி 50 எடுத்துக்கலாம், இல்லை நிஃப்டி நெக்ஸ்ட் 50 எடுக்கலாம், இல்லை நிஃப்டி மிட் கேப் கொடுத்துருப்பாங்க, இல்லை நிஃப்டி ஸ்மால் கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதில் க்ரோத் அதிகமாக இருக்குது, எதில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கம்மியாக இருக்கோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துகிட்டு அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டேரெக்டாக மேலே சர்ச் இருக்கும், க்ரோ ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே மேலே சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க. நான் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 எடுக்கிறேன், சரிங்களா? நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்னு நான் சர்ச் பண்ணால் அதில் இருக்க டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ வருது, எஸ்பிஐ வருது, நிப்பான் இந்தியா வருது, ஸோ யூடிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே லிஸ்ட் ஆயிரும். ஸோ இதில் எந்த கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கிறேன். அதை டேப் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே டைம் ஃப்ரேம் இருக்கும், 1 month, 6 month, 1 year, 3 yearன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக என்ன ரிட்டர்ன் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் எவ்வளோ, ஃபண்ட் சைஸ் எவ்வளோ, ரிட்டர்ன் கால்குலேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 20,000 ஒன் டைம் போட்டிங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ வரும், 1 yearக்கு அப்புறம் எவ்வளோ வரும் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஹோல்டிங்ஸில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் அதோட ரேங்கிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிமிலர் ஃபண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, டேக்ஸ் எல்லாம் இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிட் லோடு பார்த்தீங்கன்னா 0.25% வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 30 நாளுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.33% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 விதமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று ஒன் டைமு, இல்லாட்டி எஸ்ஐபி. ஒன் டைம் அப்படின்னா நீங்கள் லார்ஜ் அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன் டைமை கிளிக் பண்ணி 1 லட்சமோ இல்லை 10 லட்சமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் அடிச்சிடுறீங்க, அடிச்சுட்டு இன்வெஸ்ட் கொடுப்பீங்க, பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்துடும், ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்க்ரீன் வரும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் ஆயிரும். ஸோ நான் இப்போதைக்கு கேன்சல் கொடுக்குறேன். ஸோ மெத்தட் இது தான். நீங்கள் பேமெண்ட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா யூபிஐ ஆப் ஓப்பன் ஆகும், யூபிஐ பின் அடித்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் சென்ட் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் டைமு. ஸோ நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ணணும், மந்த்லி சேலரியிலேருந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதே ஸ்க்ரீனில் கீழே ஸ்டார்ட் எஸ்ஐபி இருக்கும். ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்துருங்க. என்ன அமௌண்ட், 1000 2000 மந்த்லி எவ்வளோ கொடுக்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட் அடிக்கணும், சரியா? அமௌண்ட் அடிச்சுட்டு ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். மந்த்லி வந்து எந்த டேட்டில் நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்தந்த தேதியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் எடுக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம மேனுவலாக கூட அந்தந்த மந்த் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க, அந்த தேதி வந்தோடனே நீங்கள் எஸ்ஐபி கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம பணத்தை ஆட் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ண போகிறீங்க. பேமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், எல்லாமே ஒரே மெத்தடு தான். இதில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இது உங்களுக்கு இன்னும் புரியல, லைவாக உங்களுக்கு வீடியோ வேணும், லைவாக ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணினாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ மெத்தடு இது தான், சிம்பிளாக சொல்லணுன்னா. ஸோ ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எது டாபிக்ஸில் உங்களுக்கு டவுட் இருக்குது, வீடியோ வேணும்னு தோணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.